நாளைய தினம் ஆனி மாதத்தினுடைய 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அற்புதமான நன்னாள். செவ்வாய் என்றாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நன்னாள். அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையில் எல்லாம் வல்ல கலியுக கடவுளான முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நம் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெற சங்கல்பம் மேற்கொள்ள வேண்டும். அதோடு நம் தமிழகத்தில் எண்ணற்ற முருகன் கோவில்கள் சிறப்புடையதாக திகழ்கிறது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் எட்டுக்குடி என்கின்ற ஒரு முருகன் திருத்தலம் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இங்கு இருக்கக்கூடிய மூலவர் ரொம்ப விசேஷமான மூர்த்தி. காரணம் இந்த விக்கிரகத்தை செஞ்ச ஒரு ஸ்தபதி ரொம்ப அற்புதமான ஸ்தபதி. ஒட்டுமொத்த முருகனுடைய அந்த வெயிட்டு, அப்புறம் முருகனை சுற்றி இருக்க அந்த திருவாட்சி, அதுவும் கல்லிலே இருக்கும். அப்படி ரவுண்டாக ஒரு ஆர்ச்சி இருக்கும். அந்த முருகன், அந்த திருவாட்சி, அந்த மயில் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா மயிலோட 2 கால் இருக்கும். அந்த காலில் ஒரு கால் இப்படி மேலே தூக்கிக்கிட்டு இருக்கும், ஒரு கால் தான் தரையோட தரையாக நிற்கும் அந்த மயில். ஸோ அந்த ஒரு காலில், அதாவது இடது ஒரு காலில் ஒட்டுமொத்த வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விக்கிரகத்தை வடிவமைச்சிருப்பார் அந்த சிற்பி. அற்புதமான மூர்த்தி அந்த முருகன். அதுவும் 6 முகத்தோடு இருப்பார். நம்ம முருகன் எல்லாம் ஒரு முகமாக இருக்கும், பல இடங்களில் தான் 6 முகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் 6 முகத்தோடு மூலஸ்தானம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் எட்டுக்குடி முருகன். ஸோ முதல்ல இந்த பக்கம் ஒரு முகம், இடது வலது ஒரு 2 முகம் இருக்கும். அப்படியே பின்பக்கம் ஒரு 3 முகம், மொத்தம் 6 முகனாக இருப்பார். அந்த 6 முகம், திருவாச்சி, முருகனோட உடம்பு, மயில் எல்லாமே சேர்த்து மயில் மேலே உட்காந்துட்டு இருப்பார். அது எல்லாமே மயிலோட ஒத்த காலில் நிற்கிற மாதிரி அந்த சிற்பி வடிவமைச்சிருப்பார். அப்போ ஆண்ட அந்த பகுதியை ஆண்ட மன்னன் இது போன்ற ஒரு விக்கிரகத்தை நீ வேறு யாருக்கும் செஞ்சு கொடுத்துடக்கூடாது, உலகத்திலேயே இந்த விக்கிரகம் தான் தலை சிறந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்தபதியோட அந்த கட்டவரில் வாங்கிட்டார் அந்த மகாராஜா. இருந்தாலும் அந்த மூர்த்தி இன்றைக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருக்கிறதுக்கு அதோட திருமேனி தான் காரணம். அப்படிப்பட்ட திருமேனியை இனிமேல் நீங்கள் போனீங்கன்னா, எட்டுக்குடி போனீங்கன்னா அப்படி கீழே தீபார்த்தம் காமிக்கிற பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மயிலோட 2 கால்லையும் ஒரு கால் தரையிலையும் ஒரு கால் இப்படி லேசாக தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த வெயிட்டும் அந்த ஒரு காலில் நிற்கிற மாதிரி அந்த ஸ்தபதி வடிவமைச்சிருப்பார். அப்படி ஒரு கட்டிடக்கலை அந்த காலத்தில் நம்ம ஆளுங்கள்கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இனிவரும் காலங்கள் எட்டுக்குடி போனால் நிச்சயம் அதை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.